திமுகவோட விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயனை அதிரடியாக தமிழ்நாடு காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. இவர் எதற்காக கைது பண்ணியிருக்காருங்க அப்படின்றது ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்குமே தெரியும். முதலமைச்சர் குறித்து மிக அவதூறாக பேசிய ஒரு வழக்கில் அவரை விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. இப்பவும் அவரை விடுதலை பண்ணலை. எதுக்காக இவ்வளவு தைரியமாக முதலமைச்சருக்கு எதிராக ஒருமையில் பேசி மிரட்டும் துணியில் பேசுனீங்க அப்படின்னு அவரை விசாரணைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. விசாரணைக்கு அழைச்சிட்டு போக வந்த அவரை காவல்துறையை வேலை செய்ய விடாமல் தடுக்கும் விதமாக அவங்க கட்சி தோழர்கள் எல்லாருமே தெருவில் இறங்கி போராட்டம் நடத்தினாங்க. இதில் கட்சி தொண்டர்கள் மட்டும் இல்லை, திமுகவின் மிக முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன் இவங்க 2 பேருமே சாலை மறியலில் ஈடுபட்டு உடனடியாக அவரை விடுதலை பண்ணணும், நாங்கள் அவரை பார்க்கணும், அப்போ தான் நாங்கள் சாலையிலேருந்து எழுந்திருப்போம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய வேடிக்கையெல்லாம் காமிச்சாங்க. இதை மாதிரி காவல்துறை பல வேடிக்கைகளை இதுக்கு முன்னாடி இந்த தமிழ்நாடு அரசியலை பார்த்துட்டாங்க. அதனால கொஞ்சம் கூட அதை பற்றி கண்டு கொள்ளாமல் எங்களுடைய வேலை செய்ய எங்களை தடுக்காதீங்க, எங்களை வேலை செய்ய விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ விளாத்திக்குளம் எம்எல்ஏ என்ன பேசினார்னே பல திமுக நபர்களுக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரியும் நடிக்கிறாங்க. எதனால இவங்க இந்த மாதிரி ஒரு வேலைகளில் ஈடுபடுறாங்க அப்படின்னு பொதுமக்களுக்கு கேள்வி இருக்குது. நீங்கள் அரசியல் பண்ண வந்திருக்கீங்க, மக்கள் சேவை செய்ய வந்திருக்கீங்க, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணும்னு சொல்லி தான் திமுக போராடுது. ஏன்னா நமக்கு தெரியும், திமுக எப்பயுமே எதிர்கட்சியாக இருக்கும்போது நல்லா வேலை செய்வாங்க, ஆனால் ஆளும் கட்சியாக வந்ததுக்கப்புறம் மக்களை நாயை விட மோசமாக நடத்துவாங்க. விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அப்படின்ற அதி புத்திசாலி, சட்டம் தெரிந்த மாமேதை ரேஞ்சுக்கு அவர் பேசிகிட்டு இருந்தார். சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் பேசும்போது முதலமைச்சர் விஜய் சட்டசபைக்குள்ளே உங்கள் அப்பாவை காணான்னு பேசுகிறாரு, இதை எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும், நீ சட்டமன்றத்துக்குள்ளே வா, உன் எலும்பை நாங்கள் உடப்போம் அப்படின்னு தமிழ்நாட்டின் முதலமைச்சரை பார்த்து அவர் பேசுகிறாரு. இது நேற்றைய தினமே பேசிட்டாரு. அவர் நேற்றைய தினமே கைது பண்ணியிருக்கணும் நியாயப்படி. ஆனால் காவல்துறை இன்னைக்கு காலையில் அவரோட வீடு தேடி போய் அவர் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. உடனே தனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காவல்துறை அதிகாரிகள் நிற்க வச்சுக்கிட்டு கையில் ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு என்னை அரெஸ்ட் பண்ணணும்னா சபாநாயகரோட பெர்மிஷன் வேணும், போய் அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு பல பில்டப் பண்ணார். காவல்துறை அதிகாரிகள் எப்படி அவரை டீல் பண்ணாங்கன்னா, அப்படியெல்லாம் முடியாது, இங்கே நாங்கள் சொல்கிறத கேட்டு நீங்கள் வாங்க, உங்கள் கிட்டலாம் சட்டம் வேலை செய்யாது. ஏன்னா சட்டத்தை மதிக்காத போது அந்த நபர்கிட்ட சட்டத்தை நேர்மையான முறையில் நடத்தணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. அவங்க என்ன கேட்டாங்க, விசாரணைக்கு வாங்க, எதுக்காக இப்படி பேசியிருக்கீங்க, உங்களுடைய விளக்கத்தை கொடுங்கன்னு தான் சொன்னது. ஆனால் மீடியா ஃபுல்லாக எப்படி பில்டப் பண்ணிட்டாங்கன்னா, அவர் ஏதோ வீடு புகுந்து அத்துமீறி கையும் களுமா இழுத்துட்டு போன ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணாங்க. சரி, நீங்கள் பண்ணது தவறு இல்லை, ஒரு முதலமைச்சரை எலும்ப உடப்பேன்னு சொன்னது என்ன மிகப்பெரிய குற்றமா அப்படின்ற ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணுறீங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டீங்க? பேச தைரியம் இருந்த நீங்கள் எதுக்கு காவல் நிலையத்துக்கு போகிறதுக்கு பயப்படுறீங்க? உடனே இவரோட உண்மையான தொண்டர்கள் எல்லாரும் போலீஸ் வேனை மறித்து, இல்லை எங்கள் தலைவரை நீங்கள் கூட்டிகிட்டு போகக்கூடாது, நாங்கள் விட மாட்டோம், காவல்துறை அராஜகம் ஒழிக, இந்த வார்த்தையை தாண்டி எதுவுமே தெரியாது. எதுக்காக காவல்துறை வந்தாங்க, அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க, இவர் என்ன பேசினார், இதை பற்றி எதுவுமே தெரியாமல் எப்போ பார்த்தாலும் காவல்துறை அராஜகம் ஒழிக, இதை தாண்டி எதுவுமே தெரியாது இந்த திராவிட கட்சிகளுக்கு. நீங்கள் எவ்வளவு தைரியம் இருந்தால், எவ்வளவு திமிரு இருந்தால் ஒரு நாட்டின் முதலமைச்சரை பார்த்து நீ சட்டமன்றத்துக்குள்ளே வந்தால் எலும்பை உடப்பேன்னு நீங்கள் பேசுவீங்க? இப்படியெல்லாம் பேசுவாங்களா? இதுக்கு பேர் கருத்து சுதந்திரமா? இதுக்கு பேர் பத்திரிகை சுதந்திரமா? பேச்சு சுதந்திரமா? அப்படிப்பட்ட பேச்சு சுதந்திரம் இங்கே தேவையே இல்லை. இது என்ன ஒரு அஜெண்டா செட் பண்ணுறாங்க திமுகனா, விஜய் நீ ஒரு நடிகர் தானே, உனக்கு ஒரு முதலமைச்சர் அதுக்கு என்ன தகுதி இருக்குது, நாங்கள் உன்னை எப்படி வேணாலும் பேசுவோம், நீ கடந்து போகணும், வேடிக்கை பார்க்கணும், எங்களை பார்த்து நீ பயந்துடணும் அப்படின்னு வழக்கம் போல் அண்ணன் விஜய் எப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்களோ அதே போல் தான் இந்த விஷயத்துலையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. இன்னும் எத்தனை முன்னாள் அமைச்சர்களாகட்டும், இல்லை இன்றைய சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும், இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர்களாகட்டும், நீங்கள் எப்பேற்பட்ட கும்பாதி கும்பனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி முதலமைச்சரை ஒருமையில் பேசிட்டு அவர் தனிப்பட்ட வாழ்க்கையை பேசிட்டு உனக்கு தகுதி இருக்கா அப்படியெல்லாம் பேசுனீங்க அப்படின்னா இன்னும் பல நாட்கள் உங்களை கைது பண்ணி சிறைக்கு அனுப்புற வேலையை தாவேக அரசு தொடர்ந்து செய்யும். இது அடக்குமுறை ஒடுக்குமுறை அப்படின்னா இந்த அடக்குமுறை தேவைதான். மக்கள் உங்களை தேர்வு செஞ்சு, விளாத்திக்குளம் மக்கள் உங்களை எதுக்கு தேர்வு செஞ்சு அனுப்பிச்சாங்க? சட்டமன்றத்தில் போய் மக்கள் பிரச்சனையை பேசுங்க, எல்லா பக்கமும் மக்களுக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருங்க அப்படின்னு உங்களை தேர்வு செஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எங்கள் தலைமைக்கு நாங்கள் விசுவாசமாக இருக்கணும், எங்கள் தலைவரை சிரிக்க வைக்கணும். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நினச்சா அதை கட்டுப்படுத்த முடியாதா? என் கட்சி தொண்டர்கள், என் கட்சி எம்எல்ஏக்கள் யாராக இருந்தாலும் சரி, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு முதலமைச்சர், அவரை இப்படி பேசுனீங்க அப்படின்னா கட்சியை விட்டு நீக்குவேன். நீங்கள் ஒரு அறிக்கை கொடுத்தீங்கன்னா எல்லாரும் பயந்து நடுங்க போகிறாங்க. ஏன் அப்படின்னா இவர் தான் பேச சொல்கிறதே. இதுக்கு முன்னாடி முன்னாள் அமைச்சர்களாம் எவ்வளவு பெருமையான ஒரு பதவி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, அதை கேவலப்படுத்துற விதமாக தான் நடந்துட்டு இருக்காங்க. ஐயா அனிதா ராதாகிருஷ்ணன் தெருவில் இறங்கி போராடுறாரு. இந்த மாதிரி விஷயங்களுக்கு புள்ளி வச்சது பிள்ளையார் சொல்லி போட்டதே அவர் தான். ஒரு முதலமைச்சரை வா போ இப்பயும் சொல்றாரு, தயவு செய்து நான் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன், காவல்துறைக்கு கோரிக்கை வைக்கிறேன், அனிதா ராதாகிருஷ்ணனை தயவு செய்து கைது பண்ணி நேராக மனநல காப்பகம் கூட்டிகிட்டு போங்க, அவருக்கு மிகப்பெரிய நோய் இருக்குது, 4 மாதத்தில் இந்த ஆட்சி முடிய போது, 4வது மாதத்தில் மு.க. ஸ்டாலின் வரப்போறாரு முதலமைச்சர் அப்படின்னு
ஏதோ ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரு. எப்படி ஆட்சிக்கு வருவார்? மக்களால் தேர்வு செய்யப்பட்டு 108 சீட்டு பெற்று அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகளோட தயவோட இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இன்னமும் வந்து இந்த ஆட்சியை நாங்கள் கவுத்துருவோம்னா அப்போ நீங்கள் குதிரை பேரம் நடத்துனீங்க அப்படின்றது உண்மையா இல்லையா? உங்களுக்கு ஒருத்தர் மேலே கருத்து விமர்சனம் இருக்குது, கருத்து முரண் இருக்குது, உங்களுக்கு பிடிக்கலையா? நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி அரசியல் நிலைப்பாடை எடுத்து சொல்லணும். நீங்கள் வந்து அவர் பேசக்கூடிய கருத்துக்களை உடன்பாடு இல்லை, அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, மக்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு ஒரு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு முதலமைச்சரை வா போன்னு நீங்கள் உரிமையில் பேசுகிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்றது பொதுமக்கள் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இல்லை நாங்கள் திமுகவில் இருக்கிறோம், நாங்கள் திமுகனா எங்களுக்கு 2 கொம்பு முளைச்சிருக்கு, நாங்கள் அப்படி தான் பேசுவோம், எங்களுக்கு விஜய் ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னா அப்போ சிறைக்கு போகிறதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும். தைரியமாக மேடையில் நின்று பேசுறது, அப்புறம் சிறைக்கு போறியான்னு கேட்டால் அங்கே போயிட்டு என் வக்கீல் வருவார், அவர் ஜாமீன் வாங்கி கொடுப்பாரு, பெயில் எடுப்பார் அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்கன்னா அது எந்த வகையில் ஒரு தைரியமான ஒரு செயலாக இருக்கும்? திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து போகிற பக்கமெல்லாம் நாங்கள் அரசியல் பண்ண மாட்டோம், எந்த ஒரு விஷயத்துலையும் அரசியல் பண்ண மாட்டோம் அப்படின்னு பேசிட்டு எல்லா விஷயத்துலையும் அரசியல் தான் பண்ணுறாரு. கரூர் விஷயத்தில் விஜயை நாங்கள் கைது பண்ணி உள்ளே போட்டிருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. தயவுசெய்து நீங்கள் அதை பண்ணியிருக்கலாமே, ஏன் நீங்கள் பண்ணலை? நீங்கள் எல்லாருமே என்ன நினச்சிங்கன்னா, நடிகர் தானே, உங்கள் ஸ்டைலில் சொன்னால் கூத்தாடி தானே, இவருக்கு யார் வரப்போகிறா அப்படின்னு நினச்சிங்க. ஆனால் கட்சி தொடங்கின உடனடியாக அவர் போகிற இடமெல்லாம் கூட்டம் வந்துச்சு. அந்த கூட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துச்சு. அப்போ கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் கூட நீங்கள் அவரை கைது பண்ண பயந்தீங்க. கைது பண்ணால் எங்கே நம்மளோட வாக்குகள் சிதறிடுமோ, இளைஞர்கள் ஓட்டெல்லாம் நமக்கு போயிருமோ அப்படின்ற அச்சத்தினால அவர் மேலே நீங்கள் வழக்கு பதிவு பண்ணலை. நீங்கள் அவ்வளோ பெரிய கொம்பன் எமர்ஜென்சியே பார்த்த திமுக ஏன் விஜயத்தோட நீங்கள் பயந்தீங்க? அவர் பேரை கூட உங்கள் தலைவர் சொல்கிறதுக்கு பயந்தார். உங்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இதுவரைக்கும் விஜய்ன்ற பெயரை சொல்லியிருக்காரா? ஏன்னா அவருக்கு தெரியும் இவங்களுக்கு எதிராக என்னென்னவோ திட்டத்தை போட்டு பார்த்தீங்க. இப்போ கடைசியாக ஜென்சி டிஎம்கேல வந்து ஒரு கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க. அந்த ஜென்சி டிஎம்கேன்றதில் கூட மீண்டும் மீண்டும் முதலமைச்சரை தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசி இவங்க என்ன முயற்சி பண்ணுறாங்கன்னா, முதலமைச்சரை யார் வேணாலும் விமர்சனம் பண்ணலாம், தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. திமுகவிற்கு தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசுறதுக்கு ஒரு துளி தகுதி கிடையாது. உங்கள் கட்சி தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்களோட தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா திமுக எங்கேயுமே அரசியல் பண்ண முடியாது. இன்றைக்கி உங்களுக்கு கருத்து முரண் இருக்கலாம், அரசியல் விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் அதை தாண்டி உள்ளே வந்தால் உங்கள் எலும்பை உடப்பே நீங்கள் சொல்கிறீங்கன்னா 2 விஷயம் இருக்கணும். ஒன்று மனநலம் பாதிச்சிருக்கணும், இல்லைனா நம்ம ஜெயிலுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கணும். 2மே இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? விஜய் அப்படின்ற ஒருத்தரை நீங்கள் நடிகராக பார்க்குறீங்க, அவர் தகுதி இல்லாத நபரை நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் மக்கள் அவருக்கு 5 வருஷம் டைம் கொடுத்துருக்காங்க. 2 மாதத்தில் நீங்கள் யார் சொல்கிறதுக்கு அவரோட ஆட்சி சரியில்லைன்னு? அந்த ஆட்சி மேலே நீங்கள் விமர்சனம் பண்ணலாம், ஆனால் ஆட்சி சரியில்லை, உன் ஆட்சியை கவிழ்த்துருவோம், நீ வீட்டுக்கு போகிற நேரம் வந்துருச்சு அப்படின்றத நீங்கள் சொல்ல முடியாது. ஒவ்வொரு மனிதனும் தன்னோட விரலை மைய போட்டான் பாருங்க, அவன் முடிவு பண்ணணும் இந்த ஆட்சி வேணுமா வேண்டாமான்னு. அதுவும் 2031 முடிவு பண்ணலாம். இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் எவ்வளவு கேவலமான கட்சியாக போயிடுச்சு பாருங்க. விஜய் அப்படின்ற ஒற்றை மனிதனை வீழ்த்துவதற்காக இரு பெரும் திராவிட கட்சிகள் நேர்கொண்ட ஒரு அரசியல் கருத்துக்களை கொண்டு வந்த 2 கட்சிகளும் இன்னைக்கு கூட்டணி வைக்கிற பேச்சுவார்த்தைக்கு போயிடுச்சு. இன்னைக்கு பாஜக கிட்ட 2 கட்சி சரண்டராக போயிடுச்சு. ஏன்னா ஈகோ தடுக்குது. கட்சி ஆரம்பிச்சு மீண்டும் சொல்றோம் 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிச்சாரு. 2 பாட்டு போட்டார், ஆட்சியை பிடிச்சிட்டாரு. சினிமா ஸ்டைல்லே வச்சுப்போமே, அவர் சினிமாக்காரன் தான். சினிமாக்காரனே சினிமா ஸ்டைல்லே ஆட்சியை பிடிச்சிட்டார்ல. ஆனால் இங்கே நடக்கக்கூடிய ஆட்சியுமே சினிமா ஸ்டைலில் நடக்குது. ஏன் திமுகவும் அதிமுகவும் இவ்வளவு நெருக்கடிகள் கொடுக்குது அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணும். காரணம் என்னன்னா, இவங்க அடிச்சு வச்ச கொள்ளை எல்லாத்தையும் ஒரு ஊருக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வராரு, மக்கள் மத்தியில் கொண்டு வராரு. 2600 டெண்டர் ரத்து செய்யப்பட்டிருக்குன்னா ஒவ்வொரு டெண்டர்லையும் பல 100 கோடி ஊழல் நடந்திருக்கு. இந்த ஊழல் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சதுனால அவர் வந்தால் நமக்கு பேர் ஆபத்தாயிடுன்னு சொல்லி திமுகவும் அதிமுகவும் இன்னைக்கு 2 கை கோர்த்து மறைமுகமாக வேலை செய்யுது. யார் வேணாலும் ஊழல் ஒழிப்பை பற்றி பேசலாம், ஆனால் திமுகவும் அதிமுகவும் பேசுறது தான் ஆக பெரும் நகைச்சுவையாக இருக்குது. இன்னைக்கு அமைச்சர் ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்கிறாரு, ஊழல் தலைவெறிச்சு ஆடுது. இன்னைக்கு அதிமுகலேருந்து போன நபர்கள் ஊழல்வாதிகள், அவங்கள வச்சு விஜய் எப்படி ஊழலை ஒழிப்பார்? விஜயபாஸ்கர் போனது கேட்குறாரு. நம்ம என்ன கேட்குறோம்? விஜயபாஸ்கர் ஊழல்வாதின்னு இன்னைக்கு சொல்கிறீங்கல்ல, உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கும்போது ஏன் வாயை திறந்து பேசலை? அதிமுக எல்லாரும் வாயில் என்ன பிளாஸ்டர் போட்டிருந்தீங்களா? உங்கள் ஐயா எடப்பாடி ஆனவன்னு ஒரு தோசை போடுவார்ல, அப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? வாயை திறந்து பேசவே இல்லை. இன்னொரு கட்சிக்கு போகும்போது திருடனை மாறிக்கிறான், தன் கட்சியில் இருக்கும்போது நிரபராதியாக இருக்கான் அப்படின்னா மக்கள் எல்லாத்தையும் கவனிக்கிறாங்கன்றதை மறந்துடாதீங்க. இன்னைக்கு மார்க்கண்டேயன் பண்ணுறது அடுத்த பேசக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு ஒரு பாடம். நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இவர் மேலே இன்னும் வழக்குகள் பல போட்டு குண்டர் சட்டத்தில் உள்ள தள்ளணும். ஏன்னா ஒரு முதலமைச்சர் உங்களுக்கு அவ்வளவு எளிதாக போயிடுச்சா? மீண்டும் சொல்ல முடியும், 1,75,00,000 மக்களின் நம்பிக்கையோட இந்த ஆட்சியை நடத்திட்டு இருக்காரு, ஓட்டு போட்ட மக்களோட. அவரை பார்த்து நீ வாடா போடா, இவன் எங்கே போனா, அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், நீ என்னடா பண்ண, உனக்கு என்னடா தகுதி இருக்குன்னு நீங்கள் பேசுறீங்கன்னா, ஒரு எம்எல்ஏ நீங்களே அந்த அளவுக்கு பேசுறீங்கன்னா, உங்களுக்கே அந்த அளவுக்கு பவர் இருக்குன்னா, அப்போ முதலமைச்சரை என்ன வேணாலும் பண்ணலாமே. இது மிஸ்யூஸ் ஆஃப் ரைட் அப்படின்னா இருந்துட்டு போகுது. உங்கள்கிட்டலாம் ரைட்ஸை மிஸ்யூஸ் பண்ணால் என்ன தவறு? இப்படி அரசியல் பண்ணக்கூடிய நபர்கள்கிட்ட இப்படி தான் பேச முடியும்.
ஒவ்வொரு மனிதனும் கொந்தளிக்கிறான். உங்களுக்கு ஓட்டு போட்டவன் கூட கேட்குறான், எதுக்குங்க அவர் இந்த அளவுக்கு இறங்கி இறங்கி பேசிட்டு இருக்காங்க? என்ன திமுகவுக்கு கொஞ்சமாவது புரியுதா புரியலையா? தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னமும் கொஞ்சம் கூட எந்த புரிதலும் இல்லாம நம்ம இப்படியெல்லாம் பேசிட்டு எப்படிங்க நீங்க ஆட்சிக்கு வருவீங்க? 2031 எப்படி ஆட்சிக்கு வருவீங்க? ஏற்கனவே இந்த 2 மாசம் ஆட்சியில ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கிறேன்னு அவர் எடுத்த முயற்சிக்கு அடுத்த 10 வருஷத்துக்கு அவர் தான் பல நபர்கள் பேசுறாங்க. இன்னும் பல கட்சிகள்ல இருந்து எல்லாருமே அண்ணன் விஜயை நோக்கி வர்றாங்க. அதிமுக ஏற்கனவே கரைஞ்சு காணாம போயிடுச்சு. திமுக இந்த மாதிரி ரவுடி அரசியலை கைவிடுற வரைக்கும் எப்படி அது ஆட்சிக்கு வருவதற்கு கனவுல கூட நினைக்க முடியாது. மு.க.ஸ்டாலின் அவர்கள் கவனம் செலுத்துங்க. எப்படி நீங்க 180 சீட்டு ஜெயிப்பீங்கன்னு உங்களை சொல்லி 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 நம்ப வச்சு ஏமாத்தினாங்களோ அதே போல தான் நம்ம இப்படியெல்லாம் விஜய் அட்டாக் பண்ணோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம், நம்ம நல்லா வந்துடலாம் அப்படின்னு மீண்டும் உங்களை ஏமாத்துறாங்க. அதை நம்பிட்டு ஏற்கனவே 60 சீட்டோ ஜெயிச்சிருக்கீங்க. இனி இதே மாதிரி நீங்கள் பேசிட்டே இருந்தீங்கன்னா 2 சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. குளத்தூர்லேயே நீங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கீங்க. 100க்கு 100 முறை மேலே நீங்கள் யோசிக்கணும். ஏன் நம்ம குளத்தூரில் தோல்வி அடைஞ்சோம்? அவர் சொன்ன ஸ்டைலில் சொல்லணும்னா 5 நிமிஷம் தானே பேசினாரு. உண்மையிலேயே மக்கள் கொத்து பரோட்டா போட்டாங்கல்ல. அப்போ அவர் ஒரு 50 நிமிஷம் அந்த தொகுதிக்குள்ளே பேசினா என்ன ஆகும்? அதனால அவருக்கு நெருக்கடி கொடுக்குறோம், அவர் ஆட்சியை கலங்கப்படுத்துகிறோம் அப்படின்ட்டு பேசாமல் உண்மையிலேயே மக்களுக்கு ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இல்லை மீண்டும் மீண்டும் அவர் ஆட்சிக்கு நெருக்கடி கொடுக்குறோன்னு சொல்லி அவர் ஒருமையில் பேசுறது, ஆபாசமாக பேசுறது, இந்த மாதிரி வேலை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே அரசியலில் விஜய் அப்படின்ற அலைக்குள்ளே சிக்கி காணாமல் போவீங்க. உண்மையிலே விஜய் அலை தானே இந்த 2 வருஷத்தில் கட்சி தொடங்கி ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வேலை செஞ்சுது. அந்த அலைக்குள்ளே நீங்கள் அந்த சுனாமிக்குள்ளே போய் சிக்கிட்டீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் பெரும் வெறுப்பை சம்பாதிச்சிருவீங்க. விஜய் அப்படின்ற ஒரு தனி மனிதன் மேலே, இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மேலே மக்கள் எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க அப்படின்றத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அந்த அன்பு எதனால் அப்படின்னா, நமக்காக ஒருத்தர் தன்னோட தொழிலை விட்டுட்டு தன்னோட உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்காரு. அவர் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்க. நம்ம அவர் கூட பக்கபலமாக நிற்கணும்னு சொல்லி தான் அவரை நேசித்து பக்கத்தில் நிற்கிறாங்க. நீங்கள் மீண்டும் மீண்டும் எம்எல்ஏக்களை விட்டு, முன்னாள் அமைச்சர்களை விட்டு, வாடா போடான்னு பேச விட்டு அதிகப்படியான அட்ராசிட்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா 2031 2041 கூட நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாது. திமுகன்ற கட்சி இருந்துச்சா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அவர் திரும்ப அடிப்பார். அதை மனசில் வச்சுக்கோங்க. இதுவரைக்கும் சினிமா துறையிலேயே நீங்கள் அண்ணன் விஜயோட செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஏதாவது நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும்போது சிரிச்ச முகத்தோட கடந்து போயிடுவார். ஆனால் அவரோட ரிப்ளை இருக்குல்ல, அந்த பேக் இருக்குல்ல, கிவிங் பேக், அது ரொம்ப ஹெவியாக இருக்கும். அது போல் திமுக அவர்கிட்ட வாங்கி கட்டிட்டு உங்கள் அரசியலை தொலைச்சிட்டு உங்கள் கட்சி தலைவர் எங்கன்னு சட்டமன்றத்துக்குள்ளே தேடினார் பார்த்தீங்களா அவர்? அது போல் உங்கள் கட்சி தலைவர் எங்கன்னு தமிழ்நாடு முழுவதும் தேடுற நிலைமை உருவாக்கிறாதீங்க. மக்களுக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான, அறிவுபூர்வமான, நேர்மையான அரசியலை பண்ணுங்க. இல்லை நாங்கள் விஜய் எதிர்ப்பிலே மூழ்கி போவோம் அப்படின்னா இந்த தமிழ்நாடு அரசியலில் திமுக காணாமல் போவதை, கரைந்து போவதை எந்த கொம்பாதி கொம்பனாலும் தடுக்க முடியாது.